துக்கத்திலும் தூற்றுவானாம் சிரிப்பானாம் மிருகங்களே வெறுக்கும் ஜென்மமாய். சக மனிதன் ஒருவன் தன் துக்க நிலையில் இருக்கும்போது அவர்களை காப்பாற்றாமல் போனாலும் சரி, அதை விட்டுவிட்டு அவர்களின் துன்பத்தில் டியாங்கு மீம் செய்வது, கேலி செய்வது, அவர்களை தப்பாக தூண்டி விடுவதுலாம் செய்து அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜென்மங்களை மிருகங்களே வெறுத்து துரத்துமாம். இந்த ஜென்மம் மிக மிக கொடியது என்று. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உண்மை கொள்ளும் மவனுங்களே. இன்றைய சோசியல் மீடியாவில் ஒரு சில இன்புலுசர்கள் வைரல் ஆன பின்னே 4 காசு பார்க்க சில தப்பான ஃபோமோசன்ஸ்லாம் செய்றாங்க. அதுலயும் பாலோவர்ஸ்களிடம் உண்மையா இல்லாம தப்பென தெரிஞ்சே செய்கின்றனர். இவர்கள் அவங்கள குடும்பமா பார்க்கிற ஃபேன்ஸ்க்கும் உண்மையா இல்ல, அவங்க ஃபரோபசனுக்கும் நியாயமா நடந்துக்கல. பொய்ய விதைத்து உண்மைய கொன்று காசு பார்ப்பதை நார்மலைஸ் செய்து காசு பார்க்குது. ரீல்ஸில் செய்யும் ரீமிக்ஸ் ஆக சிறந்தவன் பாதை செல்க. இன்றைய சோசியல் மீடியா உலகத்தில் ஒருவர் புதுசாக போடும் ரீல்ஸ் நல்லா ரீச் ஆனதும் அதேபோல செய்ய ரீமிக்ஸ் ஆப்ஷனை வைத்து செய்வது போல நம் வாழ்வில் பல துறைகளில் சிறப்பாக ரீச் ஆகி இருப்பவர்களில் உனக்கு பிடித்தவரை தேர்ந்து அவர்களின் நல்வழிகளை ரீமிக்ஸ் செய்து ஃபாலோ பண்ணிடு. டிசிப்ளினும் வெற்றியும் புகுத்திது உன் வாழ்வில். சியாம்பிலிங் செய்து இசையாற்றும் இயல்பாக நல்லெழுக்கங்களை செய்து பயனடை. இன்றைய மியூசிக் டைரக்டர்கள் பட்பல வெப்சைட்டில் உள்ள பட்பல நல்ல டியூன்களை சியாம்பில் செய்து ஹீட் கொடுப்பது போல உந்தன் வாழ்வில் பட்பல புத்தகங்களை படித்து அதில் சொல்லப்பட்ட நல்ல பலன்களை சியாம்பில் செய்து ஹீட் அடித்திது உந்தன் வாழ்வில். விடாமனம் உன்னிடம் இருப்பின் சேருமே விட்டு சென்ற காதலுமே. நமது வாழ்வில் நம்ம உழைப்பையோ நம்ம திறமையையோ நம்ம குணத்தையோ எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் விடாமல் இருக்க பிடித்திருந்தாலே உனக்கானது உனக்கே தேடி வருமாம். அது காதலாக இருப்பினும் முதல் காதல் போனாலும் உனக்கேன வருமே இரண்டாவது காதலே. ஆடை வீடை சொல்லும் ஆண்ணே மாறுவது எப்போ நீனே. நமது நாட்டில் ஒரு அப்பாவி பெண்ணுக்கு பாலியல் தொடர்பான தப்பு நடந்த பின்னே அவளின் ஆடையை குறை கூறினாய், அவளின் நேரத்தை காரணம் காட்டினாய். ஆனால் தப்பை செய்த ஆண் மிருகத்தை மொத்தமாக மறந்துவிடுகிறாய். இன்னும் எத்தனை நாள் பெண்ணை வஞ்சிப்பாய் ஒரு ஆணின் மிருகத்தனத்திற்கு. ஜெய்த்துவா 3 முறை தோற்றப்பின் கோட் பட டீரேலராக. சமீபத்தில் நடிகர் விஜய் நடித்து வர இருக்கும் கோட் படத்திற்கு முதலில் 3 சான்ஸ்களை விட்டு அது ரசிகர்களிடையே வரவேற்பு பெறாமல் ட்ரோல் மெட்ரியல் ஆகி பெரும் ஏமாற்றத்தை தந்து தோற்றுப்போய் நின்றாலும் முயற்சியை விடாமல் கடைசியாக டீரேலரை விட்டு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற வைத்து வெற்றி கண்ட டிரெக்டர் வெங்கட் பிரபுவைப் போல உன் கனவான பிஸ்னஸ் டி.என்.பி. இஸ் ஷி நீட் போன்றவற்றில் 3 முறை தோற்றாலும் வீடாமல் முயற்சித்து வெற்றியை கண்டிடு மகிழ்ச்சியை சுவைத்திது. கிட்டுமென விரும்பு மனமே அதித ஆசையில் அலையாது இரு. பலரின் வாழ்வில் அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் நடக்காமலே இருக்கும். வேலை, கல்யாணம், காதல், மேலும் பல. அதற்காக மற்றவர்கள் அந்தந்த விஷயங்களை அடையும் போது அவர்கள் மீது போராமையும் கோபமும் கொள்கின்றனர். கூல் டவுன் டா நண்பா, உனக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். கீப் புஷ்ஷிங் மாமி. ஏற்றிவிடும் ஏணியாகவே இரு. ஏறிவந்தவனே மறந்தாலும் உன்னை. உன் வாழ்வில் உன் நண்பர்களை உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்து ஏற்றிவிடும் ஏணியாகவே இரு. நீ ஏற்றிவிடுபவர்கள் உன்னையே மறந்து உன் உதவியை மதிக்காமலே போனாலும். ஏனெனில் உயரத்திலிருந்து கீழே விழுந்தபின் அவர்களுக்கு தெரியவரும் உயர்த்திவிட்டு ஏணியின் உயரம் என்னவென்று. மக்களை நடுத்தெருவில் தள்ளியதே சட்டம் ஒரு இருக்கரை. சமீபத்தில் ஒரு அப்பாவி டாக்டரை பாலியல் கொலை செய்த மிருகங்களை இப்ப வரை பெரிதாக தண்டிக்கவில்லை. குற்றவாளிகளின் பொய்களை நம்புகிறது. நியாயத்தை கேட்கும் மக்கள் மேலே சட்டம் பாய்கிறது. காரணமானவர்களை தப்பிக்கவிட்டு சட்டம் வேடிக்கை பார்க்கிறது. மக்கள் நம்பும் சட்டமே இன்று மக்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறது. அப்போ நியாயம்லாம் செத்துப் போச்சா இந்த நாட்டுல?